வணக்கம். நான் ஆக்சுவலாக தமிழில் பேசணும் தான், தமிழில் வீடியோ பண்ணணும்னு நிறைய நினச்சிட்டு வந்தேன். பட் பண்ண முடியல. இங்கிலீஷ்லேயே போட்டு வந்தேன். அதே மாதிரி நான் நம்ம இந்தியர்களுக்கு அகெயின்ஸ்டாலாம் இல்லை. பட் நான் ஒரு இந்தியனாக இங்கே அமெரிக்காவில் 27 வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இது அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்கான்னா எல்லாம் ஈஸி, அமெரிக்கான்னா அப்படியே எல்லாமே வந்துடுது, காசு கொடுத்துருவாங்க நினச்சிருக்கிறாங்க. அது மாதிரியெல்லாம் இல்லை. அமெரிக்காவில் கஷ்டப்பட்டால் தான் முன்னுக்கும் வர முடியும். கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறோம். அதனால் நான் என்னன்றேன்னா, அதாவது இங்கே அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள தலைவர்களுக்கும் மற்ற அதிகாரிகளும், குறிப்பாக நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டரு, எல்லா அமைச்சர்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறாங்க இந்தியர்கள் தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. சிலர் நல்லா இருக்கலாம், சிலர் நல்லா வாழ்ந்துருக்கலாம், சிலருக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் என்னன்றேன்னா, இது என்னத்துக்குன்னா, இப்போ இங்கே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்கன்னு எதுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கன்னு தெரியல. ஒரு வார்த்தை விட்டார், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே ட்ரம்ப் ஒரு வார்த்தை விட்டார். என்னென்னா, இது மாதிரி நம்மளுக்கு நாடே இல்லாமல் போயிடும் இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறீங்களா? அதாவது இமிகிரன்ஸ் வர 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 என்ன வெள்ளைக்காரங்களுடைய இது குறையும். இமிகிரன்ஸ் அதிகமானாங்கன்னா நம்ம நம்மளுக்கு நாடே இருக்காது. அப்புறம் அவங்க தான் நம்மளை ஆள வேண்டியது வரும்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த இது பண்ணுறது கரெக்டு. இப்போ நம்ம பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போது பிரிட்டிஷர்ஸ் வெளியே அனுப்பலையா? வெளியேறுன்னு சொல்லிட்டு அனுப்பலையா? அதே மாதிரி தான் அவங்களும் என்னன்றாங்கன்னா, எங்கள் நாடு இது, நீங்கள் இப்போ பாலிட்டிக்ஸ்லேயே எடுத்துனா, செனட்லேயும் சரி, மற்ற இதுலேயும் சரி, இந்தியர்கள் இருக்கிறாங்க. அங்கே தமிழ் ஆளுங்களாம் இருக்கிறாங்க, மற்ற ஆளுங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்னன்றேன், அதாவது இதனால் என்ன பிரச்சனைன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுங்க. ஸோ இதனால் நான் இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, இந்த H1B பற்றி பேச தான் பண்ணுறேன். ஏன் ஜனங்க நிறைய பேர் இந்த H1Bயை இங்கே வெறுக்கிறாங்க. இப்போ நானே இப்போ இங்கே 27-28 வருஷமாக இருக்கிறேன்னா, நான் எனக்கு வேலை இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஓகே, ஏதோ சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. சேவிங்ஸ் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? எப்படி நான் வாழ முடியும்? அது புரிஞ்சுக்கணும் ஜனங்களுக்கு இந்தியாவில். அதே மாதிரி இந்தியன்ஸ் இங்கே இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இந்தியாவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள், இந்த இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் போன்றவெல்லாம் என்னென்னா, அமெரிக்கா கார்பரேஷனுக்கிட்டமிருந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. அதாவது இட் கேன் பி டைரெக்டாக நான் சொல்ல முடியாது. உள்ளே வேறு மாதிரியெல்லாம் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கலாம். ஆச்சா, அதே மாதிரி அந்த கம்பெனிஸ் எல்லாம் இங்கே இருக்கிற யூஎஸ் சிட்டிசன்ஸ் எல்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை. எல்லோரும் H1Bலேருந்து வரவங்கள தான் எடுத்துன்னு இங்கே போடுறாங்க. இப்போ நானே ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒரு கம்பெனி இருக்குது. அந்த இடத்துல அந்த கம்பெனியில் H1B விசா ஆளுங்களை தான் எடுத்துன்னு போடுறாங்களே தவிர, அவங்களும் என்னன்றன்னா கான்ட்ராக்டில் போட்டுக்கிறாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க, டேலண்டட் பீப்புள் ஆர் தேர். இப்போ 27 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எனக்கு டேலண்ட் இருக்குது. இங்கே 27 வருஷம் அமெரிக்காலேயே டேலண்ட் இருக்கும்போது நான் அந்த இடத்து கம்பெனிக்கு ஏன் நான் சர்வ் பண்ண முடியாது? ஆனால் H1Bயில் எடுத்து கம்மி சேலரியெல்லாம் இல்லை, அவங்களுக்கும் 120,000 130,000 கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மினிமம் ஈவன் கான்ட்ராக்டில் வந்தால் கூட $45 $50 கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை எடுத்துன்னு இந்த கம்பெனியில் எடுத்துன்னு போடுறாங்க. எங்களெல்லாம் வேலைக்கு எடுக்க மாட்டேன்றாங்க.
இதில் என்னென்னா நெட்வொர்க்கிங், இவங்களுக்குள்ளேயே நெட்வொர்க்கிங் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே வந்து ஆளுங்க தெரியும், இவங்க ஆள் வேணும், இவங்க ஆள் வேணும். எல்லாம் இப்போ வரவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன பசங்களோடு வராங்க. எல்லாம் ஒரு 3 வயசு குழந்த, 2 வயசு குழந்த, இல்லை இங்கே வந்து குழந்த நிறைய பேருக்கு பிறக்குது. அவங்களெல்லாம் தான் இருக்கிறாங்க. தவிர இப்போ எங்களை மாதிரி வந்து 50 வயசுக்கு மேலே போச்சுன்னா எங்களுக்கு என்ன இன்னும் ஒரு 8 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட் ஆகுதுன்னா நாங்கள் எங்கே போவோம்? வேலை இல்லைன்னா ஓல்டு அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணாங்கன்னா எப்படி நாங்கள் எப்படி வேலை தேடுறது? நாங்கள் எப்படி எங்கள் ஃபேமிலியை காப்பாற்றுறது? அதனால் அதாவது வேலை வந்து எடுக்கிறவங்களும் வந்து எங்களெல்லாம் எடுக்கிறதில்ல. H1Bலேருந்து எடுத்துன்னு வந்து இங்கே போடுறாங்க. எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா புது புது ஆளுங்களாக வராங்க. எல்லாம் இந்தியன்ஸு தான். ஆச்சா யாரும் வந்து நம்மளும் இந்தியன்ஸ் ஆச்சே, நம்ம இந்தியன்ஸ்கிட்ட பேசலாமே, அதை பேசவும் மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஒரு கிளிக், அந்த கம்பெனியில் வேலை பண்ணுறாங்களா ஒரு கிளிக், ஒரு நெட்வொர்க்கிங் இவங்களுக்குள்ளேயே. இப்போ நான்லாம் ஜாப் அப்ளை பண்ணேன்னா கூட அந்த கம்பெனியில் எடுக்க மாட்டாங்க. அதாவது எடுக்கிறதுனா கூட யார் இவங்க இந்த காக்னிசன்ட்டில் இருக்கிறவங்க, இன்ஃபோசிஸில் இருக்க, இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதாவது சின்ன பசங்கள்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து இன்டர்வியூ பண்ணி எங்களுக்கு ஜாபு கொடுக்க வேணான்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்களாம். அதாவது நாங்கள் வந்து அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்துட்டு எங்களுக்கு வந்து ஜாபு இந்த இடத்துல கொடுக்குமா, எங்களுக்கு வேலை தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணுறாங்க. அப்போ எங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு எப்படி கடுப்பாக இருக்கும், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் வந்து யாரும் இந்த இந்தியாவில் இந்தியன்ஸ் கூடயே நான் நிறைய டைமில் வேலை பண்ணதில்லை. நான் வேலை பண்ணதெல்லாம் முக்கால்வாசி வந்து அமெரிக்கன்ஸ் கூட தான் வேலை பண்ணியிருக்கிறேன். அவங்க கூட தான் நான் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அவங்கக்கிட்ட வேலை பண்ணுறதுலேயும் கஷ்டம் இருக்குது. இந்தியன்ஸ்கிட்ட நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது வேலை பண்ணதோடு சரி, தவிர அதுக்கப்புறம் நான் இந்தியன்ஸ்கிட்ட யாருக்கிட்டையும் வேலை பண்ணதில்லை. இந்தியன்ஸ் கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து இன்டர்வியூ பண்ணால் கூட நான் வந்து அவங்கக்கிட்ட போக மாட்டேன். நான் இவங்க வந்து நான் வந்து இந்தியாவில் நீங்கள் உங்களுக்கு வேலை தேடணுன்னா ஒரு கம்பெனியில், நான் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு உங்களுக்கு இந்தியாவில் ஒரு கம்பெனிக்கு வேலை போடுறதுக்கு நான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை வெள்ளைக்காரன் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணேன்னா உங்களுக்கு கடுப்பாகாது அங்கே வந்து வேலை இது பண்ணுறதுக்கு? அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ 30 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்திருக்கிறோன்னா அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு வேலை இல்லை. அங்கே வேறு கண்ட்ரியில் போயோ இது நான் வந்து பல கண்ட்ரியில் வேலை பண்ணியிருக்கிறேன். வேலை பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து என்னை வந்து எங்கள் ஊரில் இருக்கிற கம்பெனியில் என்ன வேலைக்கு எடுக்காமல் நீ இந்தியாவில் இந்த வேலை எடுத்துன்னு வந்து போட்டேன்னா அப்போ எனக்கு கடுப்பாகாது? இதுதான் இருக்கிறதுலே உண்மை. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு இங்கே அமெரிக்கன்ஸ் கூட வேலை போயிடுச்சு, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் எப்படி காப்பாற்றுவாங்க? நீ வந்து பென்ஸில் போகிற, நீ வந்து ஆடி வச்சுன்னு இருக்கிற, நீ வந்து அதாவது அவன் வந்து பாவம் பெட்ரோல் போடுறதுக்கு கூட காசு இல்லாமல் இருப்பான். நீ வந்து ஆடிலேயும் பென்ஸிலையும் இதெல்லாம் போனேன்னா அவனும் படிச்சுருக்கிறான், நிறைய டேலண்ட் இருக்குது. இதே மாதிரி என்னென்னா வர 85,000 பேர் ஒரு வருஷத்துக்கு உள்ளே வந்துன்னே இருந்தாங்கன்னா அதில் வந்து எத்தனை பேர் உண்மையிலே டேலண்டட் பீப்புள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 5% இருக்கும், இல்லை 10% இருக்கும். மற்றவங்கெல்லாம் வந்து எப்படி நீங்கள் லாட்ரியில் வரீங்க, வேலை தெரியாதவங்க கூட வரலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஆச்சா, ஸோ அதாவது இந்த டிசிஎஸ்ஸு, விப்ரோ, இன்ஃபோடெக்கு, இன்ஃபோசிஸ்ஸு, இந்த HCL இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து இங்கே சம்பாதிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டு கேம் ஆடின்னு நிறைய கேம் பண்ணினுக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க வாழ்வாதாரம்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ வந்து அவங்களுக்கும் இது இருக்கும்ல, கண்டிப்பாக வந்து தே அகெயின்ஸ்ட் இட். ஸோ இதில் தப்பு இல்லை. இப்போ வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து வேலை எடுத்துக்கினாங்கன்னா நீ உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சேம் சிச்சுவேஷன் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஆச்சா, அதனால் வந்து அதை கட் பண்ணுறதுக்கு தான் வந்து தே ஆர் ட்ரைங் டு டூ வாட் இட் இஸ். அது உண்மையான எக்ஸ்பீரியன்ஸோட டேலண்ட்டோடு வந்தீங்கன்னா தென் இட் இஸ் ஓகே.
நிறைய பேர் அது உண்மையான இது இல்லை. இன்னொன்று, ஆந்திரா சைட்லேயோ சரி, தமிழ்நாடு சைடில் டிஃப்ரெண்ட் இது இருக்கலாம். இதை வராங்க, வேறு எவனோ இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த ட்ராகன் படத்தில் பார்த்தோமே, ட்ராகனா அது என்ன ஒரு படம் வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு அமெரிக்காவில் வேறு எவனோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான், இன்னொருத்தன் வேலைக்கு சேர்றான், எவன் ரெஸ்யூமே வேறு ஒருத்தன் ரெஸ்யூமே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறானுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணினுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அசிங்கம் இல்லையா? நம்ம இந்தியன்ஸ் பேர் கெடுறதே வந்து இதனால தான் ஆச்சா. இந்தியன்ஸ் பேர் கெடுறதுக்கு காரணமே இது தான். இதை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதாவது வந்து ட்ரம்ப் இது பண்ணுறாரு, ட்ரம்ப் அதை பண்ணுறாரு, அமெரிக்கன் ட்ரீமை ஸ்பாயில் பண்ணுறாரு. அவங்க அவங்களுக்கு வேலை வேணுங்க. அவங்க ஆளுக்கு வந்து அவங்க ஃபேமிலியை காப்பாற்ற முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு அவங்க ஊரில் அவங்க இருக்கிற அமெரிக்காவிலேருந்து யாருன்னா வெளியே வந்து வேலை பார்க்குறாங்களா? வெரி ஃபியூ. நான் பார்த்துருக்குறேன். வெரி ஃபியூ பீப்புள், அமெரிக்கன்ஸ் கோ அவுட் சைட் த கண்ட்ரி டு ஒர்க் இன் சம் அதர் கண்ட்ரி. நாட் பிகாஸ் தே கேனாட் ஃபைண்ட் எ ஜாப் ஹியர். இங்கே வேலை கிடைக்கலன்னு இல்லை. சில பேர் வந்து அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கூப்பிடுறாங்க. இப்போ மிடில் ஈஸ்டில் வந்து there are Britishers who are there, who are working in Middle East. நான்லாம் வந்து கத்தாரில் இருக்கும்போது நிறைய வந்து ஈவன் டிவி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ், பிரிட்டன்லேருந்து வருவாங்க. நிறைய டைவர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரம் டச், ஹாலண்ட்லேருந்து வருவாங்க சில இதுக்கு ஆஃப்ஷோர் இது ட்ரில்லிங்க்கு இது பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து டீச்சர்ஸு, அமெரிக்கன் ஸ்கூல் இருந்துச்சா அமெரிக்கன் டீச்சர்ஸ் வந்து அங்கே டீச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் போனவங்க தான் இருக்கிறாங்களே தவிர அமெரிக்காவில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வேலையே போனதில்லை. அமெரிக்காவில் வேலை இல்லைன்னா இங்கே தான் இருப்பாங்க, இங்கே தான் வேலை தேடின்னு இருப்பாங்க. இதுதான் வந்து உண்மை. அதாவது இங்கே வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, இங்கே நம்ம வரோம், தமிழ் ஆளுங்களோ சரி, தெலுங்கோ சரி, நார்த் இந்தியன்ஸோ சரி, வந்துட்டு நம்ம வந்து ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறதோ, டிரைவிங்லேயோ சரி, ஒரு எப்படி நம்ம வந்து பிஹேவ் பண்ணுறோமோ அந்த எதுவுமே இல்லாமல் வந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிறமே நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு போகக்கூடாதுங்க ஆச்சா. இதுதான் மெயின். அதாவது நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்கும்போது அந்த கண்ட்ரியில் என்ன லாஸோ அந்த கண்ட்ரியில் எப்படி இருக்கணுமோ அது. இப்போ நம்ம ஊரில் வந்து பூஜை பண்ணுறோம், இது பண்ணுறோம், அது பண்ணுறோம், நிறைய பண்ணுறோம். கோயிலுக்கு போகிறோம், வெளியே விநாயகர் சதுர்த்தியில் இது எடுத்துன்னு போகிறோம், ஆயுத பூஜை இது பண்ணுறோம். அது வந்து இங்கே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கஷ்டமாக அவங்களுக்கு வந்து அது டெஃபினெட்லி தே டோன்ட் லைக் இட். இது வந்து மறுபடியும் இது இந்தியா ஆகிக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு இது இந்தியாவில் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. டிராஃபிக் எடுத்துக்கோங்க, எவ்வளோ அசிங்கம். தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, எவ்வளோ கேவலமாக இருக்குது டிராஃபிக்கு. யாருன்னா டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணுறாங்களா, ஃபாலோ பண்ணுறாங்களா? எதுவுமே இல்லை. எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் கேவலமாக ஓட்டின்னு போகிறது. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆக்சிடென்ட்ஸ், எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸு பார்க்குறோம் நம்ம டிவியில் டெய்லி. அதை கவர்மெண்ட் எதுனா கண்ட்ரோல் பண்ணுதுங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணின்னு இருக்குது? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க, இப்போ கரண்ட்டுக்கு ரூலிங் இல்லை. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஓவில் எடுக்கணும். ப்ராப்பர் டிரைவிங் இல்லாமல், டிரைவ் பண்ணி பாஸ் பண்ணாமல் டிரைவர்ஸ் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆகும். இதை வந்து திருப்பி பாலிமர் டிவிலையும் சன் நியூஸ்லேயும் இதுலேயும், பாலிமர் டிவி தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது இல்லையா, திருப்பி என்ன ஒரு படம் வந்துச்சு, இந்த சிம்புது படம், திருப்பி ரிப்பீட்ன்ற மாதிரி போட்டுனே இருப்பாங்க. அதாவது வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை திருப்பி காமிப்பாங்க. நியூஸ் பார்க்குறவங்க யங்ஸ்டர்ஸும் பார்ப்பாங்க, எல்டர்லி பீப்புள். இதை பார்த்துனே இருந்தால் அவங்க மைண்ட் செட் என்ன ஆகும் அது தெரியல. நான் டைரெக்டாகவே இமெயில் அனுப்பிச்சு இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னால் கூட திருப்பி போட்டுனுங்கிறாங்க. தட் மீன்ஸ் தேர் ஜஸ்ட் நாட் பாதர் அபவுட். சரி, இது நடக்குதே, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுவோன்ற ஒரு எண்ணம் இல்லை தமிழ்நாட்டு நியூஸ் சேனல்ஸுக்கு.
அதை போட்டு அதில் சம்பாதிக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அது எதனால் ஆக்சிடெண்ட் ஆச்சு, அது எதுக்காக ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுவோன்ற எண்ணம் இல்லை. இந்த ஏதோ சவுத்தில் போகிற இடத்துல ஒரு ஒரு டேர்னிங் ஒன்று இருக்குதுங்க. அது அந்த ஊர் கிருஷ்ணகிரி தாண்டி ஏதோ ஒரு சைடில் போவோம். அந்த இடத்துல எப்போ பாரு ஆக்சிடெண்ட்டு. அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு வேறு எதுனா வழி பண்ணுறாமன்ற ஒரு எண்ணம் இல்லை. அவன் வந்தான், ஆக்சிடெண்ட் ஆச்சு, சத்தான், போனோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா லைஃப்பில் வந்து நம்ம கவர்மெண்ட் இல்லை, நம்ம தமிழ் ஆளுங்களும் சரி திருந்தவும் மாட்டாங்க. ஆச்சா. அதே மாதிரி வந்து இப்போ நடந்த கரூரில் நடந்த விஷயம் கூட நிறையா, அதை பற்றி எல்லாம் பேசணுன்னா எவ்வளோ பேசலாம், அது வந்து வேணாம். அதனால் வந்து எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது, ஜனங்க மேலேயும் தப்பு இருக்குது. எதுக்கு வந்து அந்த மாதிரி போய் பார்க்கணும், அப்படி என்ன மோகம், இவங்க மேலேயும் தப்பு இருக்குது என்ன. அதனால் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். டிவியில் பார்த்துக்கோங்க, அப்படி என்ன நேரில் பார்க்கணுன்ற அவசியம் இல்லையா. அதே மாதிரி நான் என்னன்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் ஆகிறதுக்கு காரணம் வந்து நிறைய, அது வந்து கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி ஜனங்களும் திருந்தணும். கவர்மெண்ட்டும் பண்ணாலும் குப்பை போடுறாங்க, எங்கே பாரு குப்பை போட்டுன்னுக்குறாங்க. எங்கள் வீட்டாண்டெல்லாம் குப்பை வந்து பக்கத்தில் ஒரு காணாறு மாதிரி இருக்குது, போகிறவன் வரவெல்லாம் குப்பையை தூக்கி போடுறான். நீ என்ன சமுதாயத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ணுற? இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம நாடு எப்படி முன்னேறும்? தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து அதனால் வந்து அதே தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி உடைய மைண்ட் செட் எடுத்துகிட்டு வந்து இங்கே இது பண்ணாதீங்க. அமெரிக்காவில் இல்லை, வேறு இங்கிலாண்ட்லேயோ கேனடாலேயோ ஆஸ்திரேலியாவில் பண்ணாதீங்க. ஆச்சா. அதனால் அவங்க வந்து ஏன் இது H1B ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராப்ளத்தினால தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கின்னு வந்து இன்னொன்று வந்து ஜாப் இவங்களுக்கு வேணுங்க. இவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு ஜாப் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்குங்க அவங்க கண்ட்ரியில் அவங்க இருந்து என்ன பிரயோஜனங்க? அவங்க 4 ஜாபு 5 ஜாபு வேலை பண்ணுறாங்க சம்பாதிக்கிறதுக்கு மினிமம் வேஜில். அதெல்லாம் தெரியுதா இந்தியாவில்? இந்தியன் அஃபிஷியல்ஸுக்கு தெரியுதா? ஒன்றும் தெரியாது. ஏதோ வந்து இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்றாங்க. இதெல்லாம் உண்மையிலே இன்னொன்று அந்த இன்னொருத்தங்க இது வரைக்கும் நான் யுஎஸ் சிட்டிசனாக இருந்து இப்போ தான் போட ஆரம்பிச்சுக்கிறேன். H1Bயில் இருக்கிறவங்கெல்லாம் யூடியூப் போட்டுக்கின்னு யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு பார்த்துனுக்குறாங்க. நான் யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு வரல, பட் மெசேஜ் கொடுக்கணுன்னு தான் வரேன். டெய்லி 10 நிமிஷம் அந்த ஆர்த்தி பிரேம்னு ஒன்று போடுறாங்க. அது என்ன 2 பேரும் வாண்டட்ன்ற மாதிரி 2 பேரையும் உக்காந்துக்கின்னு என்ன கதை சொல்லினுக்குறாங்க. உங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு எப்போ டைம் இருக்குது? நீங்கள் எப்போ வேலை பண்ணுறீங்க? எனக்கு பார்த்தா முக்கால்வாசி யூடியூப்பில் தான் உட்காந்துக்குறீங்க. நீங்கள் H1Bயில் இருந்துக்குன்னு, அதுவும் இந்தியாவிலேருந்து புடவைங்களை எடுத்துகிட்டு வந்து விற்றுக்குன்னு இங்கே எங்கள் சாமானெல்லாம் கஸ்டம்ஸில் பிடிச்சிட்டாங்கன்னு ஒரு முந்தானத்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து தேவையா? நீங்கள் இங்கே வேலை பண்ணுறதுக்கு வரீங்களா H1Bயில்? இல்லை வந்து புடவைங்க விற்கிறதுக்கு வரீங்களா? பட்டு புடவைங்களா அதுங்களை எடுத்துன்னு வந்து விற்கிறீங்களா? என்ன பண்ணீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது என்ன இப்படி பிஸ்னஸ் பண்ணுறது? வரீங்கல்ல, வேலை பண்ணுறதுக்கே வரீங்க, வந்துட்டு வேலை பண்ணுங்க, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே இமிக்ரேஷனில் என்ன நியூஸோ 10 நிமிஷத்தில் ஒரு வீடியோ பண்ணி போடுறது. அப்போ நீ எப்போ வேலை பண்ணுறீங்க? இதுதான் எனக்கு புரியல. இந்தியன்ஸ் வந்து எப்போ வேலை பண்ணுறீங்க? நீங்கள் முக்கால்வாசி யூடியூப்பில் உட்காந்து யூடியூப்பில் போட்டுங்கிறாங்க அந்த ஆர்த்தியும் பிரேமும். எனக்கு புரியல எனக்கு. ஸோ தேங்க்யூ, பட் ஐ வில் போஸ்ட் மோர். தமிழில் போடுறேன், நிறைய பேசணும் இதை பற்றி. வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை பற்றியும் நம்ம இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பற்றி பேசணுன்னு நான் நினைக்கிறேன். பட் போடுறேன் நான். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. என் சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட்டும் போடுங்க. என்னை திட்டுறதுன்னா திட்டுங்க, பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்படலை. இருக்கிற உண்மையை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் வந்து இன்னொன்று சொல்கிறேன், நான் என்னுடைய ஜாபெல்லாம் தேடிக்கிறது வந்து சொந்தமாக வந்து என்னுடைய சொந்த கஷ்டத்துலேயும் என்னுடைய சொந்த டேலண்ட்டில் தான் நான் ஜாப் தேடிக்கினேன். இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கிங்கோ ஒரு எவனா தெரியும், இவனை தெரியும், அவனை தெரியும், அந்த மூலயமா நான் வந்து
இந்த வரைக்கும் நான் வந்து 20 கம்பெனியில் வேலை பண்ணிக்கிறேன் அமெரிக்காவில். எல்லாம் என்னுடைய சொந்த டேலண்ட்டில் தான் வந்து கிடச்சிச்சே தவிர, இன்டர்வியூ பண்ணி கம்பெனியில் டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணி கிடச்சிச்சே தவிர யாருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சோ பண்ணலை. அதே மாதிரி சத்தியமாக நான் வந்து இந்த டிசிஎஸோ இந்த இந்தியன் கம்பெனிஸுக்கு வேலை பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவங்க பண்ணுற அநியாயம் அட்டுழியும் எனக்கு நல்லா தெரியும். அதனால் கண்டிப்பாக வேலை பண்ண மாட்டேன். அவங்களே என்கிட்ட வரமாட்டாங்க. நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த ராம்ஸ்னு இந்த மெட்ராஸில் ஒரு கம்பெனி இருக்குது, ராம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அப்போ ஃபேமஸ்ஸு, இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு முறை போயிட்டு நான் வந்து வேலை தேடும்போது இன்டர்வியூ முடிச்சுட்டு இந்த வேலை கிடைக்கலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு நான் ஓப்பனாக சொன்னேன் அந்த மேனேஜர்கிட்ட. அழவ மாட்டேன்னு. இந்த வேலை இல்லைன்னா வேலை தேட போகிறேன், அவ்வளோதான். இதுக்காக நான் வந்து கஷ்டப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஐ வாக்ட் அவுட் ஆஃப் தட் இன்டர்வியூ. ஸோ நான் வந்து டைரெக்டாக பேசுவேன், டைரெக்டாக எல்லாமே நேர்மையாக வாழ்ந்து பழகினவன். அதனால் வந்து நான் யாரை பற்றியும் பயப்படவும் மாட்டேன். ஸோ இதுக்காக தான். ஸோ வந்து எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆச்சா, 85,000 பேர் வருஷம் வந்து உள்ளே இருக்கிற ரெனியூ ஆயினே இருந்தால் என்ன ஆகும்? இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காம போகும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அது அவங்க கண்ட்ரியில் அவங்க பண்ணுறாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ லைக் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் தமிழ்நாடுக்காரன் தான். பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் தயவுசெய்து. ஓகே, நிறைய போஸ்டிங் போட்டிருக்கிறேன், அதை போய் பாருங்கள். இங்கிலீஷில் இருக்க முக்கால்வாசி நான் இங்கிலீஷ்லேயும் பண்ணுவேன் நான். அதனால் இது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னா பண்ணி எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா யூ கேன் டூ தம்ஸ் டவுன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.